எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர். டாக்டர்னு சொன்னால் உடனே வந்து இந்த பிஹெச்டி டாக்டர் கிடையாது, இஸ் ஏ ப்ராக்டிசிங் மெடிக்கல் டாக்டர். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்னு சொன்னால் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் இருப்பாள். அதாவது போய் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ரோஸ் கலரில் ஒரு பாட்டிலில் ஒரு சிரப்பு, இல்லைன்னா ஒரு 2 வெள்ளை கலரில் மாத்திரை, இவ்வளோ தான் இருக்கும் அப்போல்லாம். இப்போ ஆஃப்கோர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே என்ன சொல்ல ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அப்படின்னு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் வந்துடுது. இதுக்கு நடுப்புற நான் இப்போது மீட் பண்ண போகிற கெஸ்ட் டாக்டர். இவர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது மாறுபட்டவர். அதாவது டோட்டலாக வந்து கமர்ஷியலாக இல்லாமல் பேஷண்ட்ஸோட நலனில் அக்கறை கொண்ட, பேஷண்ட்டாக அவளோட வாட் தே ஆர் சஃபரிங் ஃப்ரம், அவளோட உபாதைகள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர். நாட் ஓன்லி தட், இப்போல்லாம் ப்ரிவலண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வா, தேவையோ தேவையில்லையோ அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லாமல் எது தேவையோ அந்த டெஸ்ட் மாத்திரம் எடுக்க சொல்லுவார். அண்ட் நாட் ஓன்லி தட், ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் தட் மாஸ்டர் செக்கப்லாம் தேவையே இல்லை அப்படின்னு. அதாவது இந்த காலத்தில் யாராவது அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவர். ஏன்னா அது வந்து நம்மளோட நலனில் அக்கறை கொண்டவர் அவர். அப்போ மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் அக்கறை இல்லையான்னு கேட்க வேண்டாம், நான் இவரை பற்றி மட்டும்தான் சொல்கிறேன். அண்டு செகண்ட் திங் வந்து, இப்போ வந்து ஒரு பெடியாட்ரிஷியன் இருக்கலாம், ஒரு கைனகாலஜிஸ்ட்னு இருக்கலாம். ஆனால் இவர் வந்து 2 விஷயங்கள் பண்ணிட்டுருக்கார். அது ரெண்டும் டோட்டலாக கான்ட்ராஸ்ட். ஒன்று வந்து ஹீ இஸ் எ டெர்மட்டாலஜிஸ்ட், இன்னொன்று வந்து ஹீ இஸ் எ நியூராலஜிஸ்ட். அண்ட் இவர் வந்து ஹீ ஹாஸ் பீன் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் more than 4 decades and very என்ன சொல்கிறது லோ கீ. வெளியில் பெருசாக நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். அதாவது ரொம்ப பாப்புலராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஜெனுவின்னஸ் அவளோடது அண்ட் அவள் சொல்ல போகிற விஷயம் அதுதான் முக்கியம். அண்ட் இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி யூ வில் கெட் லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் அபவுட் அவர் ஹெல்த், நம்ம ஹெல்த் கண்டிஷன், நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும். அண்ட் பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அவர் ஒரு கதாசிரியர் ஆல்சோ. சிறுகதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கார். ஸோ நமஸ்காரம் டாக்டர் ஜே பாஸ்கரன், வெல்கம் டு த ஷோ. அஃப்கோர்ஸ் உங்களை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் சொல்லிட்டேன் ஆடியன்ஸ்க்கு ஏற்கனவே. அண்ட் இப்போது பொதுவாக சொல்ல தெரியுமா, அந்த குழந்தைகள்கிட்டெல்லாம் வந்து நீ பெரியவனானா என்ன ஆகணும் அப்படின்னா, சில பேர் வந்து டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இது ஆகணும், அது அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு வந்து இந்த டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா, இல்லை சப்சிக்வெண்ட் டு தட் எப்படி அது டாக்டர் ஆகணுங்கிற ஆசை எப்போ வந்தது? நான் டாக்டராகி முடிக்கிற வரைக்குமே நான் டாக்டர்னு நம்பலை. என்ன அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தான். இது எப்படின்னா, எங்கள் ஃபாதர் வந்து டாக்டர்னோட தான் ஆக்சிடென்ட்டுங்கிறல. எப்படின்னா எஸ்எல்சியில் நிறைய மார்க் வாங்கினேன், 525 600க்கு. அப்போன்னு சொல்லும்போது எந்த இயர்? 1969 அது மாதிரி. அப்போ வந்து நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடச்சிது எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஓகே. 2 கண்டிஷன் தான். ஒன்று, அப்பாவோட சம்பளம் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கணும். அப்படின்னா ஒரு கோர்ஸ், ஒரு டிகிரி வாங்குற வரைக்கும் கவர்மெண்ட்டில் ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுப்பா. ஓகே. அப்பாவுக்கு 100 ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருந்தாக்க உனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அதோட சரி, அவ்வளோதான். ஓகே. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஃபாதரோட சம்பளம் வந்து 75 ரூபா தான் ஃபார் மந்த். ஓகே. அதனால் எனக்கு ராமகிருஷ்ணா ஸ்கூலில் நான் படித்தது. அங்கே அந்த ஹெட் மாஸ்டரே வந்து அந்த ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணும்போது எனக்கு நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடச்சிது. ஓ, வெரி குட். அதனால் எங்கள் அப்பா என்ன சொன்னால், அவர் வந்து ரொம்ப எளிமையான மனிதர், ஸ்டெனோகிராஃபர் தான். அவர் என்ன சார், நான் தான் படிக்கல, நீ படி, உனக்கு கவர்மெண்ட்டில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. அவரோட எய்ம் ரொம்ப கம்மி. எங்கள் மாமாலாம் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில், இன்னொரு ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் நேஷனல் காலேஜில். ஸோ அவளை மாமா தான் அவங்க எங்களுக்கு அதிகமாக படித்தவா எங்கள் ஃபேமிலியில். அதனால் அவர் சொன்னார், மாமா மாதிரி நீ ஒரு டிகிரி படி. எங்கள் எய்ம் அவ்வளோதான். அதுக்கு மேலே திங்க் பண்ணவே இல்லை. டாக்டர்லாம் யோசிச்சதே கிடையாது. ஓகே. எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் எங்கள் ஃபேமிலி டாக்டர் எழுத்தாப்புல சாரி அவர்கிட்ட ஜுரம் மிக்சர் வாங்குறதோட சரி, அவ்வளோதான். டாக்டரெல்லாம் அவன் நினைக்கும்ல, பட் எய்மெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் பியூசி பாஸ் பண்ணேன், அதுலேயும் நல்ல மார்க் வந்தது. நான் போய் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது வேலைக்கு போகலாம், இல்லை எம்எஸ்சி படிச்சுட்டு ஒரு லெக்சராக போகலாங்கிறது தான் ஐடியா.
ஸோ பிஎஸ்சி முதல் ஃபஸ்ட்டு குரூப் தான் போட்டேன். மேத்ஸ் குரூப் தான் நான் எடுத்தினேன். அப்போல்லாம் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரினா மேத்ஸ் குரூப். இன்ஜினியரிங் போகலாம். டாக்டருக்கு படிக்கணும் தனியாக நேச்சுரல் சயின்ஸ் எடுத்து படிக்கணும். ஓகே. அது எனக்கு தெரியல. அப்போ லயலாவில் போனால் உடனே மார்க்கு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட். அப்போ எங்கள் மாமா தான் என்ன சொன்னார், அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஜுவாலஜியாக இருந்தார். அவர் சொன்னார், அவர் ஆசைப்பட்டிருக்கார் டாக்டராக படிக்க, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி படிக்க முடியல ஃபேமிலி இதில். மாமா தான் சொன்னார், நீ வந்து டாக்டருக்கு தான் படிக்கணும், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் லயலாவில் போய் குறியாக சொன்னால பயம், அந்த பிரின்ஸிபல் பேரை கேட்டாலே பயப்படுவாங்க. அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், எனக்கு ஃபஸ்ட் குரூப் கொடுத்துருக்கேன், ஐ வாண்ட் செகண்ட் குரூப், பிகாஸ் மாமா தான் எனக்கு படிக்க வைக்கணும்னு சொல்கிறேன், ஆசைப்பட்றேன், அதனால் டாக்டர் ஆகணும். அப்படி தான் டாக்டர் ஆசை வந்தது. அப்படி ஆசை வந்துன்னு சொல்ல, டாக்டர் படிக்கணும் அவ்வளோதான். உடனே அவர் சொன்னால் எப்படி மாற்ற முடியும், நான் ஹவ் கிவன் யூ ஃபஸ்ட் குரூப்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. சரி சார், விவேகானந்தா காலேஜில் வந்துட்டு நான் போகிறேன், கார்டை காமிச்சு ஐயோ இரு சொல்லி உடனே அங்கேயே போய்ட்டு செகண்ட் குரூப். ஸோ அப்படி தான் டாக்டருக்கு படிக்கிற பியூசி கோர்ஸே செலக்ட் பண்ணேன். ஓகே. அப்புறம் கிடச்சிது. எம்பிபிஎஸ் போட்டபோது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஏன்னா எனக்கு ஒரு D+ ஒரு 70ல் ஒரு மார்க்கில் கம்மியில் எனக்கு ஒரு டிகிரி, அப்போல்லாம் கிரேட் சிஸ்டம். ஓகே. அதனால் கிடைக்கல. ஓகே. அப்புறம் நான் பிஎஸ்சி சேர்ந்தேன். ஆஸ் யூஷுவல் தேர்ட் லிஸ்ட்டில் தான் வந்து பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்துட்டேன் 1 இயர். அதுமாதிரி என்ன மாதிரி கிடைக்காத நிறைய பேர் வந்து என்னோட சேர்ந்துதான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அந்த வருஷம் முடிஞ்சு திருப்பி அடுத்த வருஷம் நம்மளாம் திருப்பி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கள மார்க் வச்சு அப்ளை பண்ணோம். ஓகே. மார்க் வச்சு அப்ளை பண்ணும்போது எனக்கு 9 மார்க்ஸ் கூட வந்ததுனால முதல் 10 பேரில் என் லிஸ்ட்டில் வந்துருத்தேன், நம்பர் இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி இட் வாஸ் நாட் பாசிபிள் டு கெட் இன்டு எனி மெடிக்கல் காலேஜ். அங்கே கொஞ்சம் விஷயம்லாம் நிறைய நடந்துட்டு. ஓகே. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு 10க்குள்ளே இருந்ததால என்னை அவாய்ட் பண்ண முடியாமல் மார்க் மெரிட்டில். ஆமாம். அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் அந்த டிஎம்கே தலைவர் கருணாநிதி அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது முதல் 10ல் இருந்தாலும் எனக்கு மெரிட்லேயே வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன் கிடச்சிது. அதுவும் எம்எம்சிலேயே கிடச்சிது. ஓகே. ஸோ எம்பிபிஎஸ் கிடச்சிடுது, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. எம்பிபிஎஸ்க்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கிறது கைடன்ஸ் கிடையாது. தேர் வாஸ் நோபடி டு கைட் மீ. மேலே படிக்கணுங்கிறான் மற்ற படிக்க மாட்டாங்கிறான். எங்கள் ஃபேமிலி ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. டாக்டர் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, சம்பாதிக்கணும் அப்படின்னு. 2 சிஸ்டர்ஸ் மேரேஜ் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்போது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். அப்போ அவர் என்ன பண்ணார், அந்த டிப்ளமா கோர்ஸ்லாம் டபுள் ஆக்கினார் சீட்ஸ்லாம். ஓகே. அப்போ எது போடுறதுன்னு சொல்லிட்டு 3 இது ட்ரை பண்ணி டிப்ளமா இன் டெர்மட்டாலஜி ஒரு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணுங்கிறதுக்காக சேர்ந்தது தான் டெர்மட்டாலஜி. ஓகே. டிப்ளமா படித்து அது பாஸ் பண்ணிட்டேன். 2 இயர் கோர்ஸ். அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணேன். நல்ல மார்க், செகண்ட் மார்க் 69% அதுவும். அதுக்கப்புறம் எம்டி அப்ளை பண்ண 5 வருஷமாக கிடைக்கல. கோட்டா சிஸ்டம் வந்தது. ஃபார்வர்ட் என்னோட கேஸ்ட்டுக்கு வந்து 0.5% தான். ஓகே. ஹாஃப் சீட் எப்படி கொடுப்பா எனக்கு. ஸோ எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் என் பேர் தான் இருக்கும். ஸோ ஐ குட்டன் கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஆமாம். எம்டியில் எனக்கு கிடைக்கவே இல்லை. எம்டி கிடைக்கல. அப்புறம் கவர்மெண்ட் சர்வீஸும் கிடைக்கல. அதனால் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்கணும். ஆனால் குழந்தை 2 சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணேன். இந்த சமயத்தில் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் அப்ளிகேஷன் போட்டதே போன போது அந்த பணம் கட்டி என்னை கொண்டு காலேஜ் சேர்த்ததே என்னோடய எல்டர் பிரதர் ஜே பாலசுப்ரமணியம், ஜேபி கல்ச்சர் ஃபவுண்டேஷன் ஆடிட்டர். அவன் தான் என்ன அழைச்சின்னு போய் இப்போ எல்லாம் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி லாஸ்ட் அப்ளிகேஷன் வாங்க இந்த எம்பிபிஎஸ்க்கு. ஓகே. போட்டு கிடச்சிது. ஓகே. அதுக்கப்புறம் நாங்களாம் வி ஹவ் கம் தி ஹார்ட் வே த்ரூ. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறது கூட டிஎன்கே கோவிந்தராஜ், தேவி தேட்டர்ஸ் அவள் வந்து எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா த்ரூ மை பிரதர் ஒன்லி. ஓகே. மை பிரதர் வாஸ் பார்ட் டைம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சிம்பிள் ஒர்க் பண்ணிட்டு பிகாம் படிச்சுட்டு அப்புறம் ஆடிட்டர் பண்ணார். ஸோ அவர் தான் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு, டிப்ளமா ஸ்கின்னு முடிச்சாச்சு. மேலே கிடைக்கல, சம்பாதிக்கணும். 2 தங்கையை கல்யாணம் பண்ணுவேன். உடனே என்ன பண்ணுறதுல அப்போல்லாம் எப்படின்னா, எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா கேன்சர் இன்ஸ்டியூட் தான் புகலிடம். ஸோ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன். ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக ஜாயின். அதாவது நீங்கள் வந்து டெர்மட்டாலஜி முடிச்சாச்சு. ஆமாம். அண்ட் இதுவும் முடிச்சாச்சு. பட் டெர்மட்டாலஜி முடித்ததுக்கு அப்புறம் ஒன்றும் ப்ராக்டிஸ்னு ஒன்றும் பண்ணலை நீங்கள்? ப்ராக்டிஸ் என்னென்னா, அப்போலாம் 3 ரூபா 5 ரூபா ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க. அது எனக்கு வரல. எப்படின்னா, ஏதாவது ஒரு ஊசியை போட்டு ஒரு மருந்து கொடுத்து ஒரு நாளைக்கு 2 நாள் மருந்து கொடுத்து பைசா வாங்கிட்டு அதை டிஸ்பென்ஸ் பண்ணி, அது ஒரு ஆர்ட். அது ஓகே. அது வந்து அது எனக்கு வரலைன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டோன்னு வரல. அது ரொம்ப காமெடியாக இருக்கும். அது எப்படின்னா, நமக்கு இந்த ப்ராக்டிஸ் வரல, 3 ரூபா 5 ரூபா கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வரல. மனசோட நம்ம ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகே. சரின்ட்டு நர்சிங் ஹோமிங்காக ஒர்க் பண்ணலாம். ஜென்ரல் ஃபிசிஷியனாக இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிச்சிருக்கோங்கிறது அதுலேயே போகலாமேன்னு தான் தோணும்.
உடனே அங்கே போய் ஒரு நர்சிங் ஹோம் மாதிரி எங்கேயோ போய் வேலைக்கு கேட்டோன்னா அவர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்க போஸ்ட் கிராஜுவேட், அதனால் வந்து உங்களுக்கு டியூட்டி டாக்டர் வேலைலாம் கொடுக்க முடியாது சார் ஓகே அப்படிம்பாங்க. ஓகே சரி சார், அப்போ ஒரு ரூம் கொடுங்க, நான் ஒரு கன்சல்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஐயோ அதுவும் கஷ்டம் சார், உங்களுக்கு எம்டி இருக்கணும், எம்டி இருந்தால் தான் கன்சல்டண்ட்டாக அங்கே எங்கள் குரூப்பில் எடுத்துக்க முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் இப்போ இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கம் வேலை அப்படி கிடைக்கல. அதனால் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கண்ணன் இப்போ வந்து இந்துஜா ஹாஸ்பிட்டல் பாம்பேயில் பெரிய ரேடியோ தெரபிஸ்டாக இருக்கான். அவன் அங்கே சேர்ந்துருந்தான். அவனும் என்ன மாதிரி தான், அவனுக்கு கிடைக்கல. நீ வந்து சேர்றா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அடையார் கேன்சர் போய் சாந்தா மேடம் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. ஐ வாஸ் ரைட் அண்டர் டாக்டர் சாந்தா மேடம். அவங்களோட கைடன்ஸில் ஓகே பிளட் கேன்சர், குழந்தைங்களுக்கு வர பிளட் கேன்சர்ஸ், லிம்போமா, அந்த இதில் போய் சேர்ந்தேன். மெடிக்கல் ஆங்காலஜி, கீமோதெரப்பி கொடுக்குற டிபார்ட்மெண்ட். அங்கேயும் ஒன்றும் தெரியாது வச்சுக்கோங்க. முதல்ல போய் சேர்ந்த உடனே சொல்லிக் கொடுப்பாங்க. 3 years ஐ ஒர்க் தேர். என்னை வந்து ரிலீவே பண்ண மாட்டேன்னாங்க when I wanted to. ஓகே. ஏன்னாக்கா அங்கே வந்து அப்போ வந்து நிறைய அட்வான்ஸ்லாம் கிடையாது. 10 பேரை ட்ரீட் பண்ணோன்னா 10 பேருக்கும் நிச்சயம் பழைப்பாங்களாம் கிடையாது. இப்போ வந்து 10 பேர் ட்ரீட் பண்ணால் 8 பேர் நல்லா இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த கேரண்டி கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் we were struggling. ஓகே. இட் வாஸ் மனசு வந்து இட் வாஸ் ட்ரெயினிங். அந்த மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, டாக்டர் வந்து நல்லா எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு. ஆனால் மேடம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு சொல்லி விடவே இல்லை. கடைசி வரைக்கும் எனக்கு ரிலீவ் பண்ண மாட்டேனாங்க. இல்லை எனக்கு ரிலீவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். 1 month வெயிட் பண்ணி அப்புறம் தான் எனக்கு ரிலீவிங் ஆர்டர் கொடுத்தாங்க. பட் அவங்க அங்கே ஒர்க் பண்ணதில் வந்து இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர். ஒரு டாக்டர்னா எப்படி இருக்கணும், எத்திக்ஸ் என்ன நான் ஃபாலோ பண்ண, எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எப்படி ட்ரெஸ் கோட்லேருந்து அந்த பேஷண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், கேன்சர் பேஷண்ட்னா அவள்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், அவளுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணணும். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேங்க்ஃபுல் டு டாக்டர் சாந்தா மேடம். அதை விட்டுட்டு வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலிகிளினிக், அப்போ என் பிரதர் தான் வந்தார், ஜேபி. அவர் என்ன பண்ணார், எம் சுப்பிரமணியன் ஒரு இஎன்டி இருந்தார். அவெல்லாம் சேர்ந்து ஒரு பாலிகிளினிக் ஆரம்பித்தார். ஓகே. அந்த பாலிகிளினிக் ஒரு இடம் இருக்குது, நீ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டாவா அப்படின்னு சொல்லிட்டு விருகம் பக்கத்தில் சக்தி பாலிகிளினிக், நம்ம இப்போ வரதராஜன் பீடியாட்ரிஷியன், நடராஜன் ஐ ஸ்பெஷலிஸ்ட், நம்ம கண்ணதாசனுடைய சன் கமல் கண்ணதாசன், அவர் வந்து டென்டிஸ்ட். அந்த பாலிகிளினிக்கு எனக்கு ஒரு ரூம் கொடுத்து நான் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஓகே. ஐ வாஸ் ட்ரைங். ஃபஸ்ட்டு டே நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்கின் ஒரு கேஸ் பார்த்து டயக்னோஸ் பண்ணி ஃபீஸ் வாங்கினது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயத்தில் ஒரு வாரத்தில் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸும் வச்சுட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அப்போ தான் ஐ மெட் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி சீனிவாஸ். ஓகே. ஈவன் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் போகிறதுக்கு முன்னாடி கூட கிருஷ்ணமூர்த்தி சீனிவாசை வந்து நான் ஒருத்தர் மீட் பண்ணியிருக்கேன். அவர் தான் சொல்கிறேன், நீ முதல்ல டிசைட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீனிவாசன்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், அவள் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டேன்னா. கிருஷ்ணமூர்த்தி சீனிவாஸ் அப்படிங்கிறவர் லீடிங் நியூரோ ஃபிசிஷியன். அதான் நம்ம எம்எம்சியில் ஃபஸ்ட்டு டிஎம் வாங்கின ப்ரொஃபஸர். அவர் வந்து ஃபாரினில் போய் எஃப்ஆர்சிபிலாம் முடிச்சுட்டு வந்து இங்கே திருப்பி டிஎம், இங்கே வேலை பார்க்கணும், டிஎம் வாங்கணும்னு இதுக்கு மேலே இருக்கிற படி பாஸ் பண்ணிட்டு திருப்பி டிஎம்மில் உட்காந்து எழுதினார். ஓகே ஓகே. எழுதி தென் ஹி வாஸ் த ஹானரரி கன்சல்டன்ட். 1 of the 7 யூனிட்ஸில் அவர் ஒரு யூனிட்டோட சீஃப். ஓகே. அப்படி அவர் வந்து 2 பப்ளிக் ஹெல்த் சென்டர் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு யூனிட்டும், விஹெச்எஸ் டாக்டர் சஞ்சீவி ஏற்படுத்தின வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் தரமணி, 2த்துலேயும் அவர் டிபார்ட்மெண்ட் தனியாக க்ரியேட் பண்ணி எக்ஸலண்ட் நியூராலஜி டிபார்ட்மெண்ட்னா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி அவர் அந்த இங்கிலாண்டில் படித்து அந்த ஸ்டைலில் பியூட்டிஃபுல்லாக ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். அதில் எனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். டியூட்டி ஒரு மார்னிங் மட்டும் வந்து ஓபி போகிறோம், ஓபி பேஷண்ட்ஸ் பாரு, 1 or 2 அட்மிஷன்ஸ் இருக்கும் பாரு. அப்புறம் ஆஃப்டர் 10:30, 11 யூ ஆர் ஃப்ரீ டு டூ வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் ப்ராக்டிஸ், யூ கேன் கோ அண்ட் ஒர்க் எனிவேர் அப்படின்னு. அப்படி தான் அவர்கிட்ட நியூராலஜி சேர்ந்து நியூராலஜி கற்றுனேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ சிம்பிள் ஃபிசிஷியன் எம்பிபிஎஸ். அப்புறம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஆனேன், கேன்சர் கொஞ்சம் கற்றுனேன், அப்புறம் நியூராலஜிக்கு வந்தேன். ஓகே. பட் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்குள்ள போய் கூட படிச்சிருந்தேன் இல்லையா? இங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் ஆனால் கூட நல்லா எவ்வளோ தான் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணி நல்லா டயக்னோஸ் பண்ணால் கூட அந்த டிகிரிங்கிற கொம்பு இருக்கணும் இங்கே. அந்த டிகிரி இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க, கவர்மெண்ட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் கூட ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட அது நடக்கிறது, ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ டிகிரி நம்ம பேருக்கு பின்னாடி ஏதாவது தேவைப்படுறது. நமக்கு டிகிரி இல்லை, நம்மளை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் டிகிரியோட தப்பு பண்ணலாம், டிகிரி இல்லாமல் ரைட்டாக பண்ண கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ப்ரொஃபஷன் அப்படி தான், அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு கிடைக்கலங்க. 10 வருஷம் நான் வந்து அங்கே பப்ளிக் ஹெல்த் சென்டரில் நியூராலஜி கற்றுட்டு ஒர்க் பண்ணேன் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர். ஓகே. கிருஷ்ணமூர்த்தி சீனிவாஸ்
வாஸ் அ வண்டர்ஃபுல் டீச்சர் பார் எக்ஸலன்ஸ். அவரை மாதிரி ஒரு டீச்சர் உலகத்தில் கிடைக்குமா. பியூட்டிஃபுல்லாக டீச் பண்ணுவார். எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாரு. த ஹோல் நியூராலஜி விச் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் வந்து அது வந்து டிஎம் படித்தவங்க கூட அவ்வளோ படிக்க முடியாது. அவ்வளோ சொல்லிக் கொடுப்பா, அவ்வளோ ட்ரைனிங். எவ்ரி இயர் ஃபாரின்லேருந்து ஒரு டாக்டர் வருவான் இல்லையே, நம்பர் 1 நியூராலஜிஸ்ட் இந்த வேர்ல்டு. அது மாதிரி அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் வந்து தே கிவ் லெக்சர்ஸ், வி ப்ரெசன்ட் கேசஸ். ஒரு 1 வீக் வந்து இட் வாஸ் அ நியூராலஜி ஃபீஸ்ட். அது அப்படி இருக்கும். அப்போது அந்த பொது ப்ரொஃபஸர் மாஸ்டன் ஃப்ரம் யூகே நேஷ்னல் ஹாஸ்பிட்டல், குவீன் ஸ்கொயர், லண்டன், அவர் வந்தார். அவர் என்னை கேட்டு வே ஐ வாஸ் ப்ரெசென்டிங் அதனால் மூமெண்ட் இதாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பர்ட் அவர். ஓகே. அவர் என்னை கேட்டார், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி விஷயம், அந்த சுச்சுவேஷன் சச் ஐ கேனாட் கோ. சரி, அங்கே ஒரு டிப்ளமா கோர்ஸ் இருக்குது 9 months. ஓகே. அதுக்கு ஐ கேன், நீ வந்து ஜாயின் பண்ணு, ஐ வில் கெட் யூ த சீட். அது இட் மே கிவ் யூ சம் ஐடியா அப்படின்னோடனே. அப்போ வந்து எங்களுக்கு பணம் இல்லை. ஸோ பேங்க்கில் லோன் போட்டேன். ஒய்ஃபில் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒய்ஃப். அவர்கிட்ட சொல்லி லோன் போட்டு அப்புறம் ஹெல்த் சென்டர்லேருந்து ஒரு பார்ட்டாக அதுக்கு பேமெண்ட் வாங்கி 4 lakhs கிட்டத்தட்ட அப்போது செலவு. வருஷம் அது 80 அப்ராக்சிமேட்லி 80s 81 82 இல்லை 83 இல்லை 92 போனேன். ஓகே. 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன் 82லேருந்து. அங்கே போன உடனே அவன் போனோன்னு 92ல் 4 lakhs. ஓகே. கொடுத்துட்டு நான் அந்த டிகிரி அவர் ஒரு டிப்ளமா கொடுத்து அது எக்ஸாம் உண்டு, வைவா உண்டு, தியரி எக்ஸாம், வைவா, அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த டிப்ளமா இன் கிளினிக்கல் நியூராலஜி வந்து இங்கே வந்து ரெக்கக்னிஷன் கிடையாது. ஓகே. பட் இட் கிவ்ஸ் யூ அ கைண்ட் ஆஃப் பொசிஷன் ஆஸ் அ கிளினிக்கல் நியூராலஜிஸ்ட். அதுக்கு போய் நான் அப்போ வந்து ஐ டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். பட் தே ஆஃபர்ட் மீ இன்னொரு 1 year வந்து பண்ணி பிஹெச்டி பண்ணேன் அப்படின்னா. பட் ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் கிளினிக்கல் ஒர்க் தேன் ரிசர்ச் ஒர்க். ஓகே. அதனால் இல்லை சார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஐ ஃபினிஷ் மை இது. ஐ காட் வெரி எக்ஸலண்ட் மார்க்ஸ் வந்தேன். எனக்கு அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே த்ரூ ப்ரொஃபஸர் நிறைய பேர் போனான். அவளுக்கெல்லாம் அவள் ஸ்பான்சர் பண்ணான். They came, okay. When they came back with money, but I came back with a loan. And but I am happy that I was the first person to go with that degree. So on the diploma in clinical neurology, it gave me some position, even though government that recognize panikka maata. But I continue to be a consultant in the public health, and I am continuing till as today. A practical it's helped you. And how long you have been in this profession, doctor? 1972 batch நாங்க. 81ல் ஸ்கின் முடித்தேன். 3 years ஒர்க் இன் கேன்சர் இன்ஸ்டியூட். அதுக்கப்புறம் ஹெல்த் சென்டரில் வந்து 83ல் ஜாயின் பண்ணேன். 83லேருந்து இன்னி வரைக்கும் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட்டாக பப்ளிக் ஹெல்த் சென்டர்லேயே தான் இருக்கேன். சரி, அதில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய அட்மிரேஷனே எப்போ வந்ததுன்னா, என்னோடய சிஸ்டர் இருக்கா, எங்கள் எல்டர் சிஸ்டர். அவளுக்கு வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லைங்க, நிறைய பேரை பார்க்குறேன். அவன் வந்து இது வந்து விழுந்து ஹிப்பு ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ ஷீ யூஸ் டு டெல், அதாவது யூ அட்டெண்டட் டு ஹர். அண்ட் அந்த ஃபிசியோதெரப்பி வந்து அவ்வளோ பொறுமையாக நீங்கள் இது பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி இல்லை. ஷீ யூஸ் டு, அப்போ வந்து நம்ம நேருக்கு நேர் பரிச்சயம் கிடையாது, தெரியாது. பட் ஷீ யூஸ் டு டெல் மீ இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காருன்னு. ஸோ அப்போலேருந்தே ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தபோது ஐ வாஸ் ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேட். ஏன்னா ஒரு இது வந்து டாக்டர் வந்து பேஷண்ட் மேலே அவ்வளோ கேர் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வாஸ் எ ரெவலேஷன் டு மீ. அண்ட் பர்ஹாப்ஸ் தட் இஸ் வாட் இஸ் யூனோ உங்களுக்கு இந்த ஸ்டேச்சர் இன்றைக்கி வந்து, அதாவது நான் பொதுவாக எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஒரு இண்டிவிஜுவல் வந்து பாப்புலராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவள் என்ன செய்கிறா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அந்த விதத்தில் பார்த்தா இத்தனை வருஷம் உங்களால் ப்ராக்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பிகாஸ் நானே கூட பார்த்துருக்கேன், when I have come to you for treatment, பொறுமையாக உட்காந்து. ஏன்னா நான் யாரையும் குத்தம் சொல்லலை, பட் பொதுவாக பார்த்தாலும் அதை ரிப்போர்ட்டை கூட ஃபுல்லாக அப்படி பார்த்துட்டு அப்படி வச்சுட்டு கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு பேஷண்ட்டும், தட் ஆல்சோ ஐ ஹவ் சீன். அதாவது இட் இஸ் நாட் ஃப்ளாட்டரி, பட் பொறுமையாக எல்லாத்தையுமே தட் இஸ் வாட் ஆஸ் பேஷண்ட்ஸ் நாங்கள் வந்து வி லுக் ஃபார்வர்ட் டு தி டாக்டர் நம்மளை நல்லா அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. ஹேவிங் செட் தேட், ஓகே, நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக டாக்டராலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கரெக்டு. சைட் பை சைடு
ஐ நோ தட் யூ ஆர் ஆல்சோ எ ரைட்டர். அதாவது நிறைய சிறுகதைகள்லாம் எழுதியிருக்கேள், பப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கேள். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போலேருந்து உங்களுக்கு எப்படி, அண்ட் அதுக்கு எப்படி டைம் கிடச்சிது உங்களுக்கு? ஏன்னா திஸ் இட் செல்ஃப் இஸ் அ ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். அண்டு எழுத்துலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் அதுக்குன்னு டைம் தனியாக ஒதுக்கணும். ஸோ ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் தேட் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஆல் மை டீச்சர்ஸ். ஏன்னா டிப்ளமா ஸ்கின் படிக்கும்போது ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் அப்படின்னா ப்ரொஃபஸர் தம்பையா, அவரோட ஸ்டூடெண்ட். நான் அவரோட ப்ரொஃபஸராக இருக்கும்போது தான் நான் ஸ்டூடெண்ட் ஆனேன். அவருக்கு அடுத்து ப்ரொஃபஸர் பேட்ரிக் எஸ்விஜான், வண்டர்ஃபுல் டீச்சர். அவெல்லாம் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாள். டாக்டர்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதணும், ப்ரிஸ்கிரிப்ஷனை டேட் எழுதலைன்னா கூட ஃபுல்லாக எழுதலைன்னா திட்டர் ஃபுல்லாக எழுதணும், ப்ரிஸ்கிரிப்ஷன்னா எப்படி இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற டாக்டர்ஸ் டிசிப்ளின்ங்கிறது ஐ லேர்ன்ட் இட் ஃப்ரம் மை டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர் தம்பையா, ப்ரொஃபஸர் பேட்ரிக் எஸ்விஜான். அதுக்கடுத்து கேன்சர் இன்ஸ்டியூட் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றார், அவர் அட்வைசர்னு சொல்லுவாங்க, இது டாஸ்க் மாஸ்டர் அவர். அதுமாதிரி சாந்தா மேடம், வெரி ஸ்ட்ரிக்ட், வெரி ஸ்ட்ரிக்ட். ஷீ இஸ் வேர்ல்ட் ரெனவுண்ட் இல்லையா? ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட ஷி வாஸ் வெரி கைண்ட் டு தி patients and kind to the doctors. I learnt lot of things from there also. And then Krishnamurthy Srinivas. அப்புறம் வேர்ல்ட்லேருந்து வந்த அவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தேன், ப்ரொஃபஸர்ஸ். I have learnt a lot of things from them, how to approach a patient, how you should be careful in, அதாவது you listen to the patient, he is giving you the diagnosis அப்படிம்பா. If you are not listening to the patient, likely that you will miss the diagnosis. Correct. You don't need to diagnose, you keep listening to the patient, he is giving you the diagnosis. Correct. That is the basis. So அதனால் I am thankful to all my teachers. இன்னைக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்கு, ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா I am thankful to them. Coming to the next part of the thing, ஒரு டாக்டராக இருக்கிற சமயத்தில் ஒரு எவ்வளோ பேஷண்ட்ஸ் வரா. கிழக்கு பதிப்பகத்தில் பார்த்தசாரதின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவரோட ஃபாதர் வந்து ஒரு நல்ல டிரைவர் டு சம் வெரி விஐபி. அவர் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துப்போ நான் ட்ரீட் பண்ணேன். ஹீ ரெக்கவர்ட். ஹி ஹேட் அ ஹெமரேஜ் இன் த பிரெயின். ஹீ ரெக்கவர்ட். அவர் ஆக்சுவலாக ஒரு பையன் வந்தார், அந்த பார்த்தசாரதி. அவர் வந்து கிழக்கு பதிப்பகத்தில் இருக்கேன், நீங்கள் இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்க, கிளினிக்கில் நிறைய புக்ஸ் இருக்கும், ஓகே, இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது புக்கு எழுதக்கூடாதா அப்படின்னு. சார் புக்கு எழுதுறதா, படிக்க நேரம் அப்படின்னு. அவர் சார் இல்லை நீங்கள் எழுதலாம் சார், தமிழில் வந்து எது வேணால் பற்றி எழுதுங்க, மெடிக்கல் சம்மந்தமாக எழுதுங்க, பிகாஸ் தேர் இஸ் அ குரூப், நலம் குரூப்னு ஒன்று கிழக்கு பதிப்பகத்துக்கு நீ எழுதுங்க. 1 year ஆச்சு, ஐ ரோட் மை ஃபர்ஸ்ட் புக் ஆன் சரும நோய்கள்னு போட்டு, ஸ்கின் டிசீஸ், காமன் ஸ்கின் டிசீஸ். இட் இஸ் ஃபார் த காமன் மேன், இட் இஸ் நாட் ஃபார் த டாக்டர்ஸ். ஆனால் தப்பு இல்லாமல் இருக்கணும், அவளுக்கு புரிகிற மாதிரி. அது எழுதிட்டு ரொம்ப கஷ்டம், அது தலையை உடச்சின்னு. தென் ஐ தாட் இது எழுதுக்கே வரக்கூடாது அப்படின்னு. பட் அது எழுதி கொடுத்தோன்னே 2 days when I saw the book in my hand, right, I was 4 feet above the ground. நம்ம கூட எழுதியிருக்கோம். இட் வாஸ் ஸோ, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கரெக்ட். இப்போ அடுத்தது அஃப்கோர்ஸ் எழுத்தை பற்றியெல்லாம் பேசணும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ. அஃப்கோர்ஸ் அதாவது இத்தனை வருஷங்களில் எத்தனையோ கேசஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் கேசஸ் விச் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம சமாளிக்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அதை வந்து நிவர்த்தி பண்ணுறது, அந்த ஹூவர் த பேஷண்ட் வாஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணது அதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? சார் அது கிரிட்டிக்கல் கேஸ் நியூராலஜியில் நிறைய கேஸ் இருக்குது. அது வந்து ஒன்றா சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் எடுத்தோன்னா அது எக்கம் அன்கான்ஷியஸாக வர ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ். ஸோ அது கரெக்ட் டயத்தில் டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது அதுதான் இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல் மெடிசனில், கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் அபவுட் 15 to 20% நியூராலஜி பேஷண்ட்ஸாக இருப்பா. கண்டினியூஸாக ஃபிட்ஸ் இருக்கிறவா, தலைவலி வாந்தி இருக்கிறவா, அதே மாதிரி இருக்கிறவா. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ்னால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும். ஒரு லேடி பேஷண்ட், ஷி வாஸ் அ ப்ரெக்னென்ட், நோன் எபிலெப்டிக்னு கிடையாது, ப்ரெக்னென்சி வந்தப்புறம் ஷி ஸ்டார்டட் ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிது. அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது தெரியல. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நியூரோ இமேஜிங் பண்ண முடியாது, இது ஸ்கேனோ எக்ஸ்ரே எடுக்க முடியாது, ரேடியேஷன். ஃபிட்ஸுக்கு மருந்து கொடுத்தா அந்த குழந்தை எஃபெக்ட் பண்ணால் ஒரு பயம் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஆனால் கண்டினியூஸாக ஃபிட்ஸ் போய் வந்துட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. எல்லா மருந்தும் ட்ரை பண்ணும்போது நிற்கலை. அப்புறம் 3 மாதம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தோம். அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு சிடி ஸ்கேனாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக கவர்லாம் பண்ணி ஒரு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். அதில் பார்த்தா ஒரு பெரிய தலையில் ஒரு கட்டி இருந்தது. குழந்தைக்கு? அம்மாவுக்கு.
குழந்தை உள்ளே இருக்குது, அது வரைக்கும் நல்லா இருக்குது. ஓகே ஓகே. அது என்ன மாதிரி கட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது. அது கான்ட்ராஸ்ட் கொடுக்க முடியல, எம்ஆர்ஐ எடுக்க முடியல, இது என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருந்த போது ஒரு சீனியர் மோஸ்ட் நியூரோ சர்ஜன் ப்ரொஃபஸர் கல்யாணராமன் அவர்கிட்ட இதை பற்றி கேட்டபோது அவர் அழகாக பார்த்துட்டு இல்லை இதில் வாஸ்குலாரிட்டி நிறைய வெசல்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி பெரிய டியூபோக்ளாமா மாதிரி தான் இருக்குது, டிபிக்கு ட்ரீட் பண்ணலாம். ட்ரீட் பண்ணோன்னா இது அடங்கும். ஃபிட்ஸு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக கண்ட்ரோல் ஆகலை. அதுக்கப்புறம் ஏதோ 2-3 மருந்து போட்டு கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்பரிக்கலாக டிபி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், உள்ள பாப்பா இருக்குன்னு எவ்வளோ மருந்து கொடுக்க முடியும். ஸோ டிபி ஸ்பெஷலிஸ்ட்டோட கன்சல்ட் பண்ணி இந்த மருந்து கொடுக்கலாம், இந்த மருந்து கொடுக்க வேண்டாம், எப்பிலெப்சி இது கொடுத்தா அந்த மருந்தோட இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இட்ஸ் எ டீம் ஒர்க். இதெல்லாம் சேர்ந்து பண்ணி ஒரு 2 monthsல அது ஃபிட்ஸ்லாம் வரல, பட் ஷி வாஸ் ஓகே, குழந்தை வாஸ் ஓகே. டிபி மருந்தும் கொடுத்துட்டுருக்கோம், ஃபிட்ஸுக்கு மருந்தும் கொடுத்துருவோம். பை காட்ஸ் கிட்ட அந்த குழந்தைக்கு வந்து வேறு ஒரு டிஃபெக்ட் எதுவும் இல்லாமல் நார்மலாக டெலிவரி ஆச்சு. ஓகே. குழந்தை நல்லாயிருக்கு. அப்புறம் நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணால் அது அந்த அந்த கட்டி ஆல்மோஸ்ட் டிஸப்பியர்ட். அண்ட் தென் எந்த வருஷம் அது? அது வந்து 95-96 இருக்கும். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 2-3 மாதம் முன்னாடி கல்யாணம் யூகேல இருக்கான் அந்த பையன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் டாக்டர்ஸையும் மறக்க மாட்டா. சி நீங்கள்லாம் வந்து இட் வுட் ஹவ் பீன் அ வெரி வெரி சேலஞ்சிங் திங் ஃபார் யூ ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை வந்து மறக்கவே முடியாது. அது ஒரு கேஸ் அது. பட் இதெல்லாம் ஒரு நியூராலஜியில் எங்களுக்கு என்ன வருதுன்னா, இது என்னென்னு டயக்னோஸ் பண்ணுறதே கஷ்டம் ஒவ்வொரு சமயத்தில். ஒரு இது சொல்லணுன்னா ஒரு 15-16 வயசு பொண்ணு, ஷீ கேம் டு ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாஸ். அவர் இஸ் எ கிரேட் ஜென்டில்மேன். அவர் பார்த்துட்டு பாஸ்கர் நீ பாரு, ஏன்னா அப்போ தான் நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன், அந்த மூமெண்ட் இந்த இடத்துலாம் பார்த்து. அந்த குழந்தை வந்து பொண்ணு உட்காந்து நின்றுட்டு இருக்கும்போது உடம்பு அப்படியே முறிக்கிட்டே இருக்கேன் பார்த்தாலும். ஷீ இஸ் நாட் ஏபிள் டு ஸ்டே அலோன். ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் முதுகும் திரிகி நான் பார்த்துட்டு சொன்னேன், சார் லுக்ஸ் லைக் சம் டிஸ்டோனியான்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஜெனரலைஸ் டிஸ்டோனியா மாதிரி இருக்குது சார். அவர் இல்லைப்பா எனக்கு ஐ டோன்ட் திங்க்ஸ் டிஸ்டோனியா மாதிரி இல்லை, இது ப்ராப்ளி சைக்கலாஜிக்கலாக இருக்குமோன்னு தோன்றுறது எனக்கு அப்படின்னு எங்களுக்குள்ளே வி ஹேட் டிஸ்கஷன்ஸ். சரி பார்க்கலாம். எனிவே ஷீ இஸ் கோயிங் டு கனடா. கனடாவில் நம்பர் 1 டாக்டர் ப்ரொஃபஸர் ஃபான் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காவா. தே ஆர் வெல் டு டூ பீப்புள். ஸோ தே ஆர் கோயிங் டு கனடா. வந்த உடனே தெரியும் அப்படின்னா நான் மறந்து போயிட்டேன், அவர்கிட்ட இதை பற்றி பேசவே மறந்தே போயிட்டேன். ஒரு 3 months 4 months இருக்கும், நான் கிளினிக்கில் உட்காந்துருக்கும் போது ப்ரொஃபஸர் ஃபோன் எடுத்தார். இந்த ஃபோன் வந்து எடுத்தோன்னே நேராக பேசுகிறார், நான் பேசுவேன் எடுத்தோடனே அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே, ஹலோ அப்படிங்கிறதுல பாஸ்கர் ஒருத்தர் அந்த பேஷண்ட் ஞாபகம் இருக்கும் அவனுக்கு, அந்த கேர்ள் பார்ட்டியே ப்ரொஃபஸர் ஃபான் அக்ரீஸ் வித் யுவர் டயக்னோசிஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. ரைட் 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 ரைட். அவ்வளோ பெரிய நான் சொன்னதோட நீ சொன்னது ரைட்டு சொன்னேன். ஹி வாஸ் ஸோ ஹாப்பி. ஹி வாஸ் ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஸ்டூடெண்ட். அந்த ஹி கூட குவைட் கெப்ட் குவைட். ஆனால் சொன்னார், ஃபோன் பண்ணி சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி. அந்த மாதிரி டீச்சரை அந்த மாதிரி கேஸ்லாம் வரும். ரைட் ரைட். எனிபடி கேன் மிஸ். அந்த மாதிரி ஒரு கேஸ் அது மறக்கவே முடியாது. அது மாதிரி இன்னொரு கேஸ் கூட அதுமாரி அவர் வந்து அவரே சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. அந்த கேஸ் அந்த சமயத்தில் ஞாபகம் வரல. எல்லா அசிஸ்டன்ஸும் பார்த்துட்டு என்னை கடைசி சரி நீ எதுக்கு நீ ஒரு தடவை பார்த்துரும் அப்படின்னு நான் பார்த்துட்டு அது காலெலாம் கொஞ்சம் ஒரு இடத்துல இந்த அடுத்து அதை வீங்கி இருந்தது. அப்புறம் அதை நான் என்னோட டயக்னோஸ் எழுதினேன். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரேராக பார்க்குற ஹாஃப்மேன் சிண்ட்ரோம், ஹைப்போதைராய்டிசம் அது சொன்னேன். உடனே அவள் தைராய்டு பார்த்தா ஹைப்போதைராய்டு தான் கொடுத்தா, ஷி பிகேம் ஆல் ரைட். அதுவும் சொல்லிகிட்டே இருப்பார் அவர். ஸோ தீஸ் ஆர் ஆல் கேசஸ் விச் வி டோன்ட் ஆன்டிசிபேட். வி ஷுட் ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். எப்போ என்ன பேஷண்ட்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. வி ஷுட் ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட். பேஷண்ட் சொல்கிறது தான் கேட்கணும், நம்மளோட ஐடியா வச்சுட்டு நம்ம பேச முடியாது. லிசன் டு த பேஷண்ட். ஈவன் ஒன்றுமே படிக்காத பேஷண்ட் கூட தே வில் கிவ் யூ த டயக்னோசிஸ். அதுதான் நான் கற்றுண்ட விஷயம். ஸோ listen to the patient. He is giving you the diagnosis. This itself is a revelation. நீங்கள் சொல்கிற மாதிரி பேஷண்ட்டே வந்து டயக்னோசிஸ் அவளுக்கு தான் தெரியும், அவள் கம்ப்ளைண்ட். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் சொல்லுவா. ஒரு கோட் அடிக்கடி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிற கோட்டு தான், நிறைய செலவழித்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுலாம் இருக்கலாம், பட் பேஷண்ட் ஹிஸ்ட்ரி என்ன எப்படி ஆச்சு என்னன்னு கேட்டு ஸ்பெண்டிங் சம் டைம் வித் பேஷண்ட், யூ மே லூஸ் சம் டைம், பட் இட் கிவ்ஸ் யூ வெரி குட் ரிசல்ட்ஸ். கரெக்ட். அதனால் இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி ஸ்பெண்ட் சம் டைம் வித் த பேஷண்ட், தட் வில் கிவ் யூ த டயக்னோசிஸ். அதே மாதிரி ஒரு பேஷண்ட் எப்போ எந்த மாதிரி பேஷண்ட் வரும்னு தெரியாது. சிலதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், அப்புறம் ரிப்போர்ட்ஸ் வந்தால் வித்தியாசமாக இருக்கும். இன்னொன்று சொல்லுவார் அவர், இஃப் யூ ஆர் நாட் ஆஸ் அ நியூராலஜிஸ்ட், இஃப் யூ ஆர் நாட் டயக்னோசிங் வித் ஹிஸ்ட்ரி
unlikely that you are going to diagnose after examining the patient. பேஷண்ட் சொல்கிறதுலேருந்து உனக்கு ஒரு ஐடியா வந்துடணும் அதுக்கு என்ன பேஷண்ட் என்ன ப்ராப்ளம். அது வரலன்னா நீ அப்புறம் எக்ஸாமின் பண்ணாலும் டெஸ்ட் பண்ணால் கூட மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. ஸோ த பேஷண்ட் லிசன் டு த பேஷண்ட் அப்படிங்கிறது தான் எங்களுடைய டிக்டம். ப்ரொஃபஸர் தம்பையா அப்படி தான் சொல்லுவார், what the eyes don't see, the mind does not know. Correct. If the mind does not know, the eyes won't see. So நீ உனக்கு படித்து நீ if you are not updated with your knowledge, உனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. அது நேராக கண்ணுக்கு வியாதி இருக்கும், பட் யூ டோன்ட் நோ இட் பிகாஸ் யூ ஹேவ் நாட் read about it or you don't know, you have not come across. Applied your mind. What the eyes don't see, the mind does not know. அதே மாதிரி the reverse-ல சொல்லுவார், mind what the mind does not know, the eyes do not see. ஆனால் கண்ணில் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது சொல்லுவார். அதெல்லாம் these are all the pearls of wisdom that I took from my teachers. ரொம்ப இதுவாக இருக்குது. அதாவது ஒரு அதான் சொன்னேன், ஒரு ரிவிலேஷனாக இருக்குது இந்த மாதிரிலாம். அண்ட் இந்த மாதிரி சார் எகேன் நான் புகழறேன்னு நினைக்க வேண்டாம், இந்த மாதிரிலாம் டாக்டர்ஸே இப்போது வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தி அதர்ஸ் இந்த மாதிரி பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. அண்ட் அவளையும் சொல்லி குத்தம் இல்லை. சி தேர் ஆல் வெரி பிஸி அண்ட் அவளோட இதுலேயே வெல்ஃபேர் அண்ட் க்ரோத்தில் தான் இருக்கா. அண்ட் ஹேவிங் செட் தட், இப்போ நீங்கள் வந்து ஆஸ் எ டாக்டர் நீங்கள் வந்து ஒரு பர்சன் ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஜென்ரலாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம், பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும்? சார், ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது there are two types of health. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த், நமக்கெல்லாம் ஜுரம் வரக்கூடாது, அது வரக்கூடாது அந்த மாதிரி. இன்னொன்று மென்டல் ஹெல்த். அது ரெண்டுமே நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து the routine, you should follow the routine. நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, கூடிய மட்டும் எவ்வளோ டென்ஷன் ரொம்ப படாமல் ஏற்றிக்காமல், டேக் திங்ஸ் அவசரப்படாமல் டூ யுவர் திங்ஸ் அப்படிங்கிறது தான் அது டிக்டம். காலத்தால் எழுந்துக்கிறது, ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு கெட்டப்ங்கிறது ரொம்ப அந்த காலத்தில் பாட்டி சொல்கிறது தான். அதுதான் இப்போவும் சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் கேட்க மாட்டேங்கிறோம். 12 மணி 1 மணிக்கு தூங்குறோம், காலத்தால் 8 மணி 9 மணிக்கு தூங்குறோம். வேலை இருக்கோ இல்லையோ காத்தால் எழுந்து கரெக்ட் டயத்துக்கு எழுந்துக்கணும், கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ணும். கூடிய மட்டும் அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் பெஸ்ட். ஹோட்டல்ஸ் அது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே சொல்லலாம். நான் நினச்சேன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்தால் வீட்டில் யாருமே அடுப்பு மூட்ட மாட்டாங்களே, எல்லா ஹோட்டலும் ஃபுல் க்யூவில் நிற்க அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹெல்த்தி ஃபுட், டைம்லி ஃபுட், அது ரெண்டு இம்பார்ட்டன்ட். மினிமம் 6 to 7 hours ஆஃப் ஸ்லீப் ஓகே டெஃபினட்டாக வேணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மினிமம் ஒரு 40 minutes வாக், இதெல்லாம் தான் அவசியம். ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்லாம் எல்லாருக்கும் வருது. அது கொஞ்சம் ஹெரிடிட்ரி, ஜீன்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கான மாத்திரைகளை கரெக்டாக விடாமல் சாப்பிடணும். நாமளே முடிவு பண்ணக்கூடாது. செல்ஃப் மெடிகேஷன். ஆமாம், யூ கேன் ஃபாலோ எனி திங். இப்போ ஆல்டர்னேட் மெடிசின்ஸ்லாம் இருக்குது அலோபதி தவிர. யூ கேன் ஃபாலோ எனி மெடிசின், ஆனால் ஸ்ட்ரிக்ட் டு ஒன் டாக்டர், ஃபாலோ த மெடிசின். அதுக்கப்புறம் செக் பண்ண என்னென்ன சொல்கிறேன் ஒழுங்காக செக் பண்ணிட்டு இப்போது ப்ரெஷர் நான் எந்த மாத்திரைன்னா எடுத்துக்கிறேன், ஆனால் நான் ரெகுலராக ப்ரெஷர் செக் பண்ணிட்டு அந்த மாத்திரை அளவு கரெக்டாக இருக்கா, வெதர் இட் இன்க்ரீஸ் இட் ஆர் லோவர். நான் மாத்திரை போட்டுக்கிறேன், நான் செக் பண்ணிக்கல எல்லாம் அப்படின்னா வி டோன்ட் நோ அந்த மாத்திரையோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, ப்ரெஷர் கரெக்டாக கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, அதே மாதிரி நிறைய. ஸோ ஒரு விஷயம் சுகருக்கோ ப்ரெஷருக்கோ மாத்திரை மட்டும் சாப்பிட்ட மருந்து மட்டும் எடுத்துனேன்னா போகாது. டயட்லேயும் இருக்கணும், அதுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலராக இருக்கணும். தெர் ஆர் சர்டன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் எவ்ரி டிசீஸ், அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி. மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஒருத்தர் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணோன்னா அவளுக்கு டிப்ரெஷன் வந்துடும். கரெக்ட். ஸோ த சைக்கோசொமேட்டிக்னு இருக்குது. இப்போ உடம்புல வர வியாதினால அவளுக்கு மனசில் வர வியாதி இருக்குது. இந்த வியாதினால் டிப்ரெஷன், வியாதினால் ஆங்ஸைட்டியோ என்ன ஆகுமோ, இப்போ செத்து போயிடுவோம் அந்த மாதிரி. இன்னொன்று அவளுக்கு தே ஹேவ் லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அவளுக்கு வந்து வியாதியாக வரும். எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கும், சைக்கோசொமேட்டிக்னு சொல்கிறாங்க. அவளை வந்து அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா அதுதான் ட்ரீட் பண்ண, மருந்து மேலே டெஸ்ட் பண்ணிகிட்டே போகிறதுல அர்த்தமே கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் பற்றி சொல்கிறேன், 2 minutes. ஒரு பேஷண்ட் நடந்து வருது, நடக்கிறதே அந்த முகமது பின் துக்ளக்கில் ஷோ பார்த்துருப்பேன், அந்த மாதிரி நடந்து வருது சாதாரண நடக்கும்போதே. அந்த மாதிரி ஒரு கெயிட் நட வந்து எந்த வியாதியிலுமே கிடையாது. கீழே விழுற மாதிரி போகும், ஆனால் பார்த்து பக்கத்தில் சேரு இல்லை டேபிள் இருந்தால் இல்லை கட்டு இருந்தால் பிடிச்சி மெதுவாக விழும். அந்த நடையை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் டிசீஸ். ஷீ ஹேஸ் காட் சம்
சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2-3 தடவை கேட்டோம், புரியல. அதுக்கப்புறம் எங்கள் சோஷியல் ஒர்க்கர், சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர், அவர்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்க சொன்னப்போ ரொம்ப நாள் பேசுவாள். தே ஹேவ் அ நேக் ஆஃப் ஃபைண்டிங் அவுட் வாட் இட் இஸ். தென் ஷி கேம் அவுட் ஒரு 30,000 rupees யாரோ கொடுத்துருக்கா, அதை வீட்டுக்கு கொண்டு வரதும் வழியில் பஸ்ஸில் தொலைச்சி கொடுத்தது. ஓகே. ஸ்ட்ரிக்ட்டு மாமியார், ஸ்ட்ரிக்ட் ஹஸ்பண்ட். இது போனால் என்ன நினச்சி போல, எப்படி போகலாம் பயம் வந்து, அந்த பயத்திலே ஷி ஸ்டார்டட் வாக்கிங் லைக் தட். ஸோ அவளோட அட்டென்ஷன் வந்து டைவர்ட் ஆகி இந்த உடம்பை பற்றி போயிட்டு அந்த பணத்தை பற்றி ரொம்ப பிரஸ்தாபிக்காமல் அது அப்படியே இருந்தது. ஓகே. ஸோ இதுக்கு எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டது எப்படி ட்ரீட் பண்ணுறது. ஒரு கடைசி பெஞ்சில் ஒரு பையன் சொன்னேன், 30,000 கொடுத்தா போகிறோம் சார். கொடுத்துடலாம் சார். ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து யூ ஹேவ் டு கவுன்சில். அப்புறம் ஐ கால் தி ஹஸ்பண்ட். அப்புறம் இந்த மாமியெல்லாம் கூட்டு இது மாதிரி தொலைஞ்சு போயிடுது, இதுக்காக எனக்கு வருத்தப்பட முடியாது, நீங்கள் கூட தொலைச்சிருக்கலாம் அது அப்படின்னு சொல்லி எல்லாம் கவுன்சில் பண்ணி, அப்புறம் இந்த இவங்களையும் கவுன்சிலிங் பண்ணி மருந்தெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. 2-3 செஷன் கவுன்சிலிங் வந்து ஷி பிகேம் ஆல். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரியான இதுக்கு மென்டல் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். சரி, கேன்சர் வந்தால் இப்போ எல்லாத்துக்கும் ட்ரீட் பண்ணுறது, யூ ஹேவ் டு ஃபேஸ் இட், வில் டூ இட். அந்த மாதிரி அது வியாதியினால் மனசு மென்டல் ஹெல்த் பாதிக்கக்கூடாது. மென்டல் ஹெல்த்னால நமக்கு அது ஃபிசிக்கல் ஹெல்த்தாக வந்துடக்கூடாது. அந்த அந்த சென்டர் பேலன்ஸ்டு இது மைண்ட் ஓணும் நமக்கு வந்து ஐ திங்க் எந்த வியாதியும் எதிர்கொள்ளலாம். ஸோ இட்ஸ் வெரி இன்சைட்ஃபுல், வாட் எவர் யூ செட் ஸோ ஃபார். அண்ட் ரொம்ப ஜெனுவினாகவும் இருந்தது. அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஆஸ் ஐ எல்லார்ட்டையுமே கேட்குற மாதிரி தான். ஸோ இத்தனை வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேள், இப்போவும் பண்ணிட்டுருக்கேள். அண்ட் வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் தி ஃப்யூச்சர்? சார், ஐ எம் 72 now. ஓகே. இனிமேல் விஷன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. என் விஷன் சரியாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மை விஷன் இஸ் ஒன்லி. பட் நான் என்னோட யங்ஸ்டர்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் இருக்கா நிறைய, ஐ டெல் தம், பேஷண்ட் நான் சொல்லிட்டு அப்படி எழுதிட்டு உடனே போயிடாதீங்க. நான் போன அப்புறம் எக்ஸாமின் த பேஷண்ட், நான் சொன்னது ரைட்டான்னு பாருங்க. கோ பேக் அண்ட் ரீட் அபவுட் தட் புக், அபவுட் தட் பேஷண்ட், தட் டிசீஸ். ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுது. ஸோ தட் கல்டிவேட் த ஹேபிட் ஆஃப் லேர்னிங் மோர் அண்ட் அப்டேட்டிங் யுவர் நாலேஜ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ஐ எம் பிளேயிங் மை லாஸ்ட் ஓவர், முடிஞ்சவொடனே நான் பெவிலியனுக்கு வந்துடுவேன். பட் நீங்களாம் யூஆர் ஆல் கம்மிங் அப், உங்களை நம்பி தான் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஐ டெல் ஆல் த ஜூனியர் டாக்டர்ஸ் தட் you have an idea about the disease, border rounds தெரிஞ்சிரும். Go back and read about that condition. நம்ம தான் மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வேறு ஏதாவது புதுசாக வந்திருக்கோம், வாட் இஸ் தி லேட்டஸ்ட் ஆன் தட் டிசீஸ் அப்படின்னு. 2 விஷயம் எனக்கு இப்போ இருக்கிற கரண்ட் ப்ராக்டிஸில் சொல்ல வேண்டிய, சாந்தா மேடம் சொன்னது அது, என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறதுக்காக அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. If the patient requires, yes, do the test. இல்லை என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குங்கிறத நான் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. அது நிறைய பேர் பண்ணுறேன், அப்படி பண்ணக்கூடாது. அந்த டிசீஸ்க்கு அந்த பேஷண்ட் தேவையாக இருந்தால் பண்ண வேண்டியது தான். யூ ஹேவ் டு டூ த டெஸ்ட். ஸோ அன்னெசரி டெஸ்ட் அவாய்ட் பண்ணி ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2வது மெடிசின்ஸ், செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது. செல்ஃப் மெடிக்கேஷன் கூடவே கூடாது. அவள் சொன்னால் இவங்க உனக்கு இருக்க வியாதியும் பக்கத்தில் இருக்கிற வியாதியும் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த ஆயின்மெண்ட் தான் கொடுத்தா இந்த ஆயின்மெண்ட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு காலெலாம் அப்படியே கொதறிண்டு வருவா. இல்லை இன்னொன்று வந்து, சாரி டு இன்டரப்ட் டாக்டர், இன்னொன்று வந்து இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா, விச் யூ மஸ்ட் ஆல்சோ பி அவேர், இந்த கூகுளில் பார்த்து மெடிக்கேஷன் நடக்கிறது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஐ டு நாட் நோ வாட் டு சே அபவுட் தட். ரொம்ப கரெக்ட். அதாவது எங்கிட்டே வந்து பேசுவான் வந்து, சார் எனக்கு வந்து வாயெல்லாம் காஞ்சி போகிறது சார், அப்புறம் கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்குது, ரெட்டாக வருது. அவன் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவான், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம். எனக்கு வந்து இந்த ரெட்டினா பக்கத்தில் எது ஃப்ளாஷ் வர மாதிரி இருக்குது சார் அப்படி மதிலின்னு. ரெட்டினா பக்கத்தில் உனக்கு எப்படா தெரியும், அவனுக்கு ஃப்ளாஷ் தான் ஒரு சொல்லு, ரெட்டினா எப்படா தெரியும் அவனுக்கு அது மாதிரி. ஸோ பேஷண்ட் சொல்லும் போதே நமக்கு தெரியும், அவர் தே ஹவ் கான் த்ரூ தி கூகுள் இதுன்ட்டு. நம்ம வந்து சார் சார் லேட்டஸ்ட் இது கூட தெரியலன்னு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பான் கையில், சார் இது பாருங்க வந்து தெரியுமா அப்படி. ஸோ யூ மஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா தே வாண்ட் டு நோ அபவுட் மோர் அபவுட் த கரண்ட் சுச்சுவேஷன் இன் மெடிசன். ஆனால் அதில் 2 இருக்குது. உனக்கு வியாதி இப்போ தெரிஞ்சது, யூ கேன் பி கேர்ஃபுல். அது அந்த வழி, தட்ஸ் அ பாசிட்டிவ் அப்ரோச். இன்னும் நெகட்டிவ் என்னென்னா, இல்லாத வியாதி நம்ம இருக்குதுன்னு நினச்சிட்டுருவோம், அதுதான் அதிகம். தட் இஸ் கால்ட் ஒரு 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 சைபர் கோண்ட்ரியான்னு சொல்லலாம். அது இது படிச்சுட்டு அந்த வியாதி தனக்கு இருக்குன்னு நினச்சிட்டுருவா. ஒரு வியாதி இருக்குன்னா அதை ஒரு டெஸ்ட் பண்ணி காமிச்சு தான் வியாதி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லலாம். இல்லாத வியாதி எப்படி ப்ரூவ் பண்ணுறான், ஒத்துக்க மாட்டான். அவன் ஹீ வில் கோ டாக்டர் டு டாக்டர் போயிட்டே இருப்பான் until somebody tells him that he has a disease. Then he feels comfortable, but he won't be satisfied because அந்த disease cure கிடையாது. கரெக்ட். அதனால் நான் கவுன்சிலிங் தான் பண்ணி ஒன்றும் இல்லை பயப்படாதுன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யும். ஸோ
கரண்ட்லி இப்போ என்னென்னா நிறைய இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அது மாதிரி இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு ஒன்று வச்சுருந்தோம். ஆமாம். அது கூட எனக்கு பர்சனல், நத்திங் டு டூ வித் எனிபடி. Yeah, yeah. பர்சனலி ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். என்ன டெஸ்ட் வேணுமோ ஒருத்தருக்கு அந்த இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் எவ்ரி இயர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எங்கிட்ட மிஷின் இருக்குன்னு. கரெக்ட். ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபைலை கொண்டு வந்து எங்கிட்ட கூடுவா. சில பேஷண்ட் எங்கிட்ட கோச்சின்னு இருக்கா, யாரோ சொன்னான்ட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிவிட்டு அந்த குப்பையை கொண்டு நம்ம தள்ள போடுவோம். பார்த்து சொல்லுங்கள் சார்னு இவாளே பண்ணிட்டு, பிகாஸ் இட்ஸ் மணி ஃபார் தி லேப். கரெக்ட். பட் இவனுக்கு வந்து எங்கிட்ட கொண்டு வந்து பாரு, நான் கேட்கவே இல்லையாடாது அப்படின்னு அவனுக்கு கோவம் வரும். என்ன சார் குப்பைன்னு சொல்லிங்க, என்ன சார் இது எனக்காக தான் சரின்னு பார்த்துட்டு ஒன்று. அது டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். கரெக்ட். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். தேவையில்லாத தேவையே இருக்காது. எல்லாமே நார்மல். வை டு யூ வாண்ட் டு see if you have some problem you can always get the test done, or basic things can be done every year. அதுக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டுருவா. கரெக்ட். அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நெசசரி. எனிவே இட்ஸ் வண்டர்ஃபுல் டாக்டர், வண்டர்ஃபுல் இன்ட்ராக்டிங் வித் யூ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹெல்த் டிப்ஸை வந்து எல்லாருமே வந்து இதை கேட்டு ஃபாலோ பண்ணினால்னா தட் இட் செல்ஃப் இஸ் எ கிரேட் சர்வீஸ் தட் யூ வுட் பி டூயிங் டு த சொசைட்டி. அண்ட் இந்த டைம் எடுத்துகிட்டு வந்து இங்கே என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஆனால் இது ஒன்ஸ் அகேன் ஐம் டெல்லிங் யூ, ஐ எம் தேங்க்ஃபுல் ஒன்லி டு மை டீச்சர்ஸ் ஹூ கைடட் மீ த ரைட் வே டு பி த ரைட் டாக்டர். என்ன ஆனாலும் அந்த எத்திக்ஸ் மாற்றிக்காமல் நீ இரு அப்படிங்கிறது தான் எனக்கு கற்றுண்ட விஷயம். அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் த பேஷண்ட். இது ரெண்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் திருப்பி ரீலிவிங் தி பாஸ்ட் அப்படிங்கிறது இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் திங். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை, அது அந்த குரு பக்தி தெரியுது உங்கள்கிட்ட. அந்த பக்தினால தான் வாட் எவர் யூ ஆர் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் தட். இட்ஸ் ட்ரூ சார். அவளோட ஆசீர்வாதம் தான். அண்ட் ஃபார் தி தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.